எங்கள மாரி பசங்களுக்கு வந்து கம்யூனல் கிளாஷஸ் அப்டின்னா வந்து டிவில பார்த்துருக்கோம் சார். அதுவே எங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அத வந்து நீங்க போய் ஹேண்டில் பண்றீங்க 95, 96ல எப்படி சார் இருந்துச்சு? அந்த டைமில் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தது அது. கடந்த ஒரு வருஷம், தட் மீன்ஸ் 95 ஒரு வருஷத்தில் நிறைய லைஃப் போனது. அதில் என்ன, அந்த ஜாதி கலவரத்துக்கு மெயின் காரணம் என்ன இருந்தது, அதுதான் அதுங்க உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். மெயின் காரணம், அங்கே ஏற்கனவே ஒரு ஜாதி ஃபீலிங்ஸ் இருந்தது. அதில் சில ஒரு தொழில் இருக்கும். சில தொழில்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் தொழில் இருக்கும். ஒரு உதாரணமாக ஒரு சில ஃபீல்டு இருக்கும். சால்ட் பெயின்ஸ் இருக்கும். அது கம்யூனிட்டி இருக்கும். ஆனா, அதில கூலி வேலை பார்க்குறது வேறு புவர் பீப்பிள். ம். இதே மாரி சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு சாராயம் இருக்கும். கள்ளுச்சாராயம். கள்ளுச்சாராயம் நெறைய இருந்ததுங்க. அந்த கள்ளுச்சாராயம் ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர் யாரு? ஆனா, அதில கூலி வேலை பார்க்குறது வேற. அதாவது அப்பவே வந்து ஆ. ஒரு ஓனர் வந்து கள்ளச்சாராயம் வந்து 95, 96ல அவ்வளோ இருந்துச்சா ரொம்ப சார்? அதிகமா இருந்தது அந்த டைம்ல. அதே மாரி அ சில சில ஜாதி அ அ சம்பந்தப்பட்ட தலைவர்கள், அவங்களோட சிலை ஊர்ல இருக்கும். அந்த சிலையில என்ன இருக்கும், அந்த சிலையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லாட்டி சாணி ஏதாவது தூக்கி மேல போட்டாச்சு, இல்லாட்டி ஷூ யாரோ போட்டு ஏதாவது ஒரு மிஸ்சீஃப் பண்ணிட்டான்னா, அந்த வச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும். அந்த வச்சுட்டு அப்படியே ரோடு மறியல் நடக்கும். ரோடு மறியல்ல எல்லாம் பப்ளிக் லைஃப் ஸ்டாப் ஆயிரும் அதுல. அப்போ அப்படியே ஒரு கலவரம், அந்த இது மாரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா, இந்த ஸ்டார்ட் ஆறதுக்கு ஒரு இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. அந்த ஃபீலிங் ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து கிடைக்கிறது, அந்த ஒரு வில்லேஜ் சேந்தமரம் பக்கத்தில ஒரு ஊர் இருக்கு. வீரசிங்கமணி. வீரசிங்கம்மன். வீரசிங்கமணின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அது ஒரு சின்ன ஊரு. அங்கே ஒரு பஸ் டிரைவரும், ஒரு சைக்கிளிஸ்ட் நடுவுல ஒரு சின்ன தகராறு. ஒரு பஸ் வர்டி டிரைவருக்கும், ஒரு குவாரல். சைக்கிள் ஆ ஒரு வர்டி குவாரல். அந்த குவாரல் வச்சுட்டு சைக்கிளிஸ்ட் வேற ஜாதி, அந்த பஸ் டிரைவர் வேற ஜாதி. ஸோ அவங்க ஊர்ல போயிட்டு அவங்க தகவல் சொல்லிட்டாங்க. அந்த மாரி அவர் பேசிட்டாரா? இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வச்சுட்டு அங்கே தகராறு ஸ்டார்ட் ஆனது. அந்த வீர சகமனிது ஸ்டார்ட் ஆன தகராறு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த பேக்ரவுண்ட் இருந்தது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆயிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர் இந்த 3 மாவட்டத்தில அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு, ஒரு வருஷத்தில 1995ல கிட்டத்தட்ட ஒரு 110 மர்டர்ஸ் ஆனது. எஸ். அதாவது கம்யூனல் மர்டர்ஸ் எஸ். மட்டும் எஸ். 105 to 110. எஸ். ஷாக்கிங் சார். 100 மேல மர்டர் ஆயிருக்குது. இந்த மாவட்டம் சேர்ந்து. அந்த ஒரு சின்ன தகராறு இந்த மாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி போனது. ஸோ அது என்ன, அந்த பேக்கிரவுண்ட்ல அது ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னு அப்படி ஒரு வெடிக்கு மாரி ஆயிடுச்சு போச்சு.